குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம இன்னைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. லிட்டில் பிட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நல்லா கீழே வந்தது. 26,169 வரைக்கும் கீழே வந்துட்டு அப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் தான். இன்னைக்கு மார்க்கெட்டில் தீட்டா எஃபெக்ட் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஒரு பெரிய ரேஞ்சுக்கே போகவே இல்லை. கால் சைட்லேயும் ப்ரீமியம் குறைஞ்சிருக்கும், புட் சைட்லேயும் கண்டிப்பாக ப்ரீமியம் குறைஞ்சிருக்கும். நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலுமே வாங்கிட்டு விட்டு இருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு கண்டிப்பாக ப்ரீமியம் டிகே நடந்திருக்கும். ரெண்டு பக்கமும் நடந்திருக்கும். எப்படி சொல்கிறீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இந்த ஓயில் போயிட்டு பாருங்களேன், உங்களுக்கு க்ளீனாக தெரியும். பாருங்க, எந்த பக்கமும் 25,900 கீழே மார்க்கெட் போல, அதனால அவன் மட்டும்தான் கிரீன்ல. அதே மாதிரி 26,900 ப்ரீமியம் டிகே தான் ஆயிருக்கு. ஏன்னா மார்க்கெட்ல ஒரு மொமெண்டம் இல்லை, ஒரே பக்கமே அரைச்சிக்கிட்டே இருந்தான் மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல்லாவே. ஸோ அதனால மார்க்கெட் டோட்டலா ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். இன்னைக்கு நிஃப்டி 50 வெறும் 12 பாயிண்ட் தான், 13 பாயிண்ட் மைனஸ். சென்செக்ஸ் 14 பாயிண்ட் மைனஸ். பேங்க் நிஃப்டி ஒரு 15 பாயிண்ட் பிளஸ். அதுக்கப்புறம் பேங்க் எக்ஸ் ஒரு 54 பாயிண்ட். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஒரு 67 பாயிண்ட். இந்தியா விக்ஸ் 11.62 இதுவாயிருக்கு. ஃபின் நிஃப்டி ஒரு 56 பாயிண்ட். மிட் கேப் நிஃப்டி 32 பாயிண்ட் மைனஸ். இதில் பேங்க் நிஃப்டியும் பேங்க் எக்ஸும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 தான் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ப்ளஸ்னா பெரிய லெவல் ப்ளஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 30-40 பாயிண்ட் தான். ஸோ டோட்டலாக ரேஞ்ச் பவுண்டு. இன்னைக்கு ஆப்ஷன், கால் ஆப்ஷன் எந்த பக்கம் நீங்கள் வாங்கியிருந்தாலுமே, ஸ்ட்ராங்கல் எது பண்ணியிருந்தாலுமே சரியான லாஸ் வந்துருக்கும். ஏன்னா எந்த பக்கமும் மூமெண்ட் இல்லை, அப்படியே ஒரு விதமான மூமெண்ட், ஸ்லோ மெதுவாக இறங்கும். பார்த்தீங்களா, அமீபா ஆமை அந்த மாதிரி மூமெண்ட் தான் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் பையர்ஸை நீங்கள் காலில் இருந்தாலும் சரி, புட்டில் இருந்தாலும் சரி, எந்த பக்கம் இருந்தாலும் உங்களை போட்டு டைம் டீக்கேல லாஸஸை கொண்டு வந்திருக்கும். ஆப்ஷன் செல்லருக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்திருக்கும். மார்க்கெட் ஒரு ரொம்ப போரிங்கான மார்க்கெட். இன்னைக்கு எந்த பக்கமும் அதுக்கு விடிவு காலமே பிறக்கலை. ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும், ஒரு ரெசிஸ்டண்ட்டையாவது போய் டச் பண்ணியிருக்கணும். அந்த பழைய ரெசிஸ்டன்ட் இருந்ததில் 26,780 அதை மட்டும் போய் டச் பண்ணலாம். காலையில் எத்தனை மணிக்கு? 10:45. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அங்கேருந்து மெதுவாக நூல் பிடிச்ச மாதிரி அப்படியே இறங்கிக்கிட்டே தான் இருக்கான். ஒரு வெறுப்பான ஒரு இன்னைக்கு ட்ரேடிங். ஒரு நவம்பர் எண்டு எப்படி இருக்கும் வேணா, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் வேணா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100-150 பாயிண்ட்டுக்காது. அவன் இன்னைக்கு போன மொத்த ரேஞ்சோட வேல்யூ இங்கிருந்து ஒரு 30 பாயிண்ட் தான். மேலே 30 பாயிண்ட், அதே கீழே ஒரு 30 பாயிண்ட். அதில் 20 பாயிண்ட் கெயின் இருந்தது, எரேஸ் பண்ணிட்டு 12 பாயிண்ட் மைனஸ். இவ்வளோதான். நேற்று எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருந்திருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகவே முடியல. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நிஃப்டி 50ல ஒரு ஆப்ஷனில் எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருந்தாங்கன்னா அது ஃபர்தராக மேலே போகிறது கஷ்டம். அதனால தான் மார்க்கெட்டு ஆல் டைம் தொட்டுட்டும் மேலே போக முடியாமல் கஷ்டப்படுது. அவங்க ஏற்ற விட மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக வியாழக்கிழமை ஒரு 4,500 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. அவங்களோட அந்த ரீசன் என்னன்னா நமக்கு தெரியும். ஏன்னா எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி, அதுக்காக வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஷார்ட்டில் இருக்கிறாங்க. அவங்களோட கேஷ் மார்ட் செக்மெண்ட்டில் அது கேஷில் பை பண்ணாதான் வேலைக்கு ஆகும். அதனால வாங்கியிருக்காங்க. பழையபடி அடுத்த நாள்லேருந்து மறுபடியும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று ஒரு 1,300 கோடி, இன்னைக்கு எப்படியும் செல் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் அதிகப்படியான கேண்டில் வந்ததே ரெட் கேண்டில் தான். ஏன்னா ஒன்று பெரிய லெவலில் இல்லை. ஏன் இந்த 26,200 கட் பண்ண முடியும்னா, 26,200 செம சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது ஆப்ஷன் சைடில். நான் ஒவ்வொரு வாட்டியும் அதை போய் பார்க்கும்போது அதுதான் அங்கே காமிச்சிருந்தது. ஓயில் அதனால தான் பாருங்கள் எத்தனை வாட்டி கட் பண்ணிக்கிறான் பாருங்கள். இங்கே 1:45 இருந்து கடைசியாக 3:30 மணி வரையும் அதை கட் பண்ணவே முடியல அவனால்.
ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது புட் ஆப்ஷன். புட் ரைட்டர்ஸில் அங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக பில்டப் பண்ணதுனால அதால் அதை உடைக்கவே முடியல. காலையில் மட்டும் ஒரு 173 வரையும் வந்தான். ஏன்னா அது அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்லாம் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த டிமாண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி இறங்கிட்டு ஏறிக்கிட்டு ஸ்பீடாக இருக்கும். ஆனால் நான் இந்த இடத்துலயே இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் இந்த இடத்துலயே ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்சு செகண்ட் கேண்ட்லேயே ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டேன். ஏன்னா இந்த 26,200 ஸ்ட்ராங்காக இருக்குது. அவன் அதையும் கட் பண்ணி 173 வரையும் கீழே போயிட்டு கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகுன்றது பார்த்தாவே தெரியுது. நான் இங்கேயே ஒரு 22 பாயிண்ட் பிடிச்சிட்டேன் நிஃப்டி 50ல். அதுதான் நான் இன்னைக்கு பண்ண ட்ரேடு. 22 பாயிண்ட்னா ஒரு 1600 மேலே வரும். 20 பாயிண்ட்னா 1500 ரூபாய், 1650 ரூபா. அதில் இன்னொரு ட்ரேட் பண்ணேன். அது லிட்டில் பிட் லாஸில் முடிஞ்சுது. இந்த இடத்த எடுத்துட்டு அது கீழே வரும்னு பார்த்தா அப்படியே மேலே போயிடுச்சு. அங்கே ஒரு 300 ரூபாய் போயிடுச்சு. ஸோ எப்படியோ ஒரு 1800 ரூபாய் இன்னைக்கு ப்ராஃபிட். அவ்வளோதான் இன்னைக்கான ட்ரேடு நிஃப்டி 50ல். இதுதான் என்னோட முடிஞ்சு போச்சு. நம்ம ரெசிஸ்டண்ட்டுக்கும் போகல, நம்ம சப்போர்ட்டுக்கும் வரல. அந்த ரேஞ்ச் பவுண்ட் அதுக்குள்ளேயே தான். இதுக்கு பேர் தான் இந்த ட்ராப் ஜோனுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இது பார்த்தாவே தெரியுது ஒரு ரேஞ்ச் பவுண்டுன்னு கிளீனாக நமக்கு கண்கூடாவே தெரியுது. நிஃப்டி 50ல் இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக 2 பக்கமும் அடி வாங்கியிருக்கும். ஏன்னா உங்களுக்கு நான் இங்கேயே காமிச்சேன்ல ஆப்ஷன் சேஞ்சில் பார்த்தீங்களா, எல்லா பக்கமும் ரெட்டு தான். ஏன்னா மார்க்கெட்டில் மூமெண்ட்டே இல்லை. அப்படியே செத்தவங்க கையில் வெத்தலை பாக்கு கூட்டா கதையா மார்க்கெட்டு. இறங்கவும் இல்லை இறங்கவும் இல்லை. அப்போ டைம் டீக்கில் தீட்டா எஃபெக்டில் 2 பக்கமும் ஸ்ட்ராங்கல் எதை பண்ணியிருந்தாலும் க்ளீன் போல்ட் ஆகிட்டு இருக்கோம். சென்செக்ஸ்லேயும் அதே கதை தான். நம்ம ரெசிஸ்டண்ட்டுக்கும் போல, நம்ம சப்போர்ட்டுக்கும் அவன் வரல. அவனும் ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். அவன் இன்னைக்கு ஒரு 14 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க்கெட், போரிங் மார்க்கெட். நம்ம சப்போர்ட்டுக்கு வரவே இல்லை, ரெசிஸ்டண்ட்டுக்கும் போகவே இல்லை. அது இல்லாமல் நேற்று வேர்ல்டு மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் இல்லை பொழுது. ஏன்டா இல்லைன்னு பார்த்தா அங்கே ஏதோ தேங்க்ஸ் கிவிங் டேவா, எதுக்கெல்லாம் லீவ் விட்றாங்க பாருங்க. அந்த அப்ராட்ல இருக்கவங்கலாம் ஒரு வித்தியாசமான ஆளுங்க தான் போடுது. தேங்க்ஸ் கிவிங் டேக்கு ஒரு ஹாலிடே, இன்னைக்கு ஆஃப் டே வேற மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது? டாக்ஸ் வந்து ஒரு 11, அங்கேயும் அதே கதை தாங்க. அங்கேயும் ஒரு ஸ்லோ மொமெண்டம் தான். 11 பாயிண்ட் இருக்கு. சிஎஸ்சி 14 பாயிண்ட், நிக்கி 86 பாயிண்ட், ஹாங்செங் 87 பாயிண்ட் மைனஸ், ஷாங்காய் கம்போசிட் 14 பாயிண்ட் பிளஸ், நம்ம என்எஸ்சி நிஃப்டி 13 பாயிண்ட் மைனஸ், எஸ்டிஐ 14 பாயிண்ட், காஸ்பி 60 பாயிண்ட், நம்ம கோல்டு $4187, சில்வரு $53,820 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டவ் ஃபியூச்சர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? டவ் ஃபியூச்சர்ஸ் 69 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு. நம்ம நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் 54 பாயிண்ட் பிளஸ். ஸோ இன்னைக்கு ஆஃப் டே தான் இவங்களுக்கு ஒர்க்கிங் டே போல் இருக்கு. இன்னைக்கு அந்த அளவுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு தான் தோணுது மார்க்கெட்டு. சரி, மண்டே இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் ஓப்பனிங்காக தான் இருக்கும். ஒரு கேப் அப், ஒரு கேப் டவுன். நமக்கு நாளைக்கு இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிடும் யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ. நம்ம நாளைக்கு தான் மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போடுவோம். அதில் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அதோட சப்போர்ட், அதோட ரெசிஸ்டன்ட் லெவல் எங்கே இருக்கும், என்ன இருக்குன்ட்டு. மார்க்கெட்டு ஒன் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டியும் ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு டாப்பில். இது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் என்ன சொல்லுவாங்கன்னா ரிவர்சலுக்காக தான் சொல்லுவாங்க. ஏன்னா கண்டினியூஸாக ரிவர்சல் வந்துக்கிட்டே இருக்குன்னா இது வந்து கீழ் நோக்கி தான் வரும் அப்படின்ற பேட்டர்ன். இது இந்த மாதிரி வந்தால் அதாவது இந்த பேட்டர்னு கன்ஃபார்ம் பண்ண போது கீழே வர்றதுக்கு அடுத்து தான் அதே தான் வந்துருக்கு. ஸோ இது கன்ஃபார்மாக கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ். மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நான் நாளைக்கு போடுறேன். ஏன்னா இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் எப்படி முடியுது அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு ஈவினிங்கில் நான் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போடுறேன். நன்றி, வணக்கம்.